ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளை என்று தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு சமாதானம் தருகிறார் சபையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானிக்கக்கூடிய வேத பகுதி குயவன் கையில் களிமண். ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமான வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை நம்ம இப்பொழுது தியானிக்க போகிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். எரேமியாவுக்கு உண்டாகுகிறது கர்த்தருடைய வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசியை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எல்லாவற்றையும் சகலவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் சற்று இங்கே வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது, நீ என்ன செய்ய, நீ இங்கிருந்து என்ன நீ விளங்கி கொள்ள முடியாது. நான் அதில் உள்ள பொருளை நீ ஒருவேளை சற்று உனக்குள்ள இருக்கிற நெருக்கம், உனக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, நான் உனக்கு விளங்கி காட்டினால் உனக்கு சற்று புரியாது. நீ என்ன செய்ய, நீ புறப்பட்டு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு செய்கிறதை என்ன செய்வேன், உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். யாரு? எரேமியா என்ன செய்கிறார்? குயவன் வீட்டுக்கு போகிறார். அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். யாரு? அந்த குயவன் வீட்டு அந்த குயவன் பாத்திரத்தை செய்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான்? திரிகையினாலே திரித்து கொண்டிருக்கிறான். குயவன் வளைத்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. என்ன செய்கிறாரு? ஒரு மண்ணை எடுத்து என்ன செய்கிறாரு? அவர் பாண்டமாக ஏதோ ஒரு பாண்டத்தை அவர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குடத்தை அவர் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு குடம் அழகான ஒரு குடத்தை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கலாம். அப்போ செய்து கொண்டிருக்க வரும்போது என்ன செய்தது? அவருக்கு அது சரி வரல, அவர் அதை விளங்கி கொள்ள முடியலை, இது எனக்கு பிடிக்கலை என்று சொல்லி என்ன செய்கிறாரு? சற்று மறுபடியும் என்ன செய்கிறாரு? அமைக்கு என்ன செய்கிறாரு? அது சிறிய பாத்திரமோ அல்லது அதை விட பெரிய பாத்திரமோ என்ன செய்கிறாரு? அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்படி செய்கிற வேலையில் என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லுகிறது, அவன் கையில் என்ன செய்ய போயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போகலை, அது என்ன செய்யலை, அவனுக்கு அது பிடிக்கலை. அப்பொழுது அதை திரும்ப செய்யும்படி தன் பார்வைக்கு சரி கண்டபடியே குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக என்ன செய்கிறார்? வனைத்தான். அல்லேலூயா. அப்போ வேறு பாண்டமாக என்ன செய்கிறான்? அப்போ அது பச்சை அந்த தன்மை உடையும் போதே, அந்த களிமண் பச்சை தன்மை உடையும் போது என்ன செய்ய முடியும்? அந்த வேறு பாத்திரத்தை செய்ய முடியும். அல்லது அதை என்ன செய்ய, அப்படியே செய்துவிட்டு அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு வேறு மண்ணை எடுத்து அதை செய்யும்போது, பொருள் செய்யும்போது மறுபடியும் இதை எடுத்து செய்யும்போது என்ன செய்யாது? அதை பாண்டமாக விளைய முடியாது, அது கெட்டு போயிடும். அது உபயோகமற்ற என்ன செய்யும்? மண்ணாக காணப்படும். அப்போ என்ன செய்ய, அது ஈரத்தன்மை இருக்கும்போதே, ஒருவேளை நீ சர்ச்சுக்கு நீ போய் கொண்டிருக்கலாம், அன்பு சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அதற்கு கீழ்ப்படியலாம். சில வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்களுடைய செவிகளை நீங்கள் அடைத்திருக்கலாம், உங்கள் இருதயத்தை அதன் பக்கமாக திருப்பாமல் போயிருக்கலாம். அப்போ நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போதே இப்போ நீங்கள் என்ன செய்யும்? ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். இப்போ சில வார்த்தைகள் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்? சில வார்த்தைகளை காண்பித்து குடிக்கிற என் சகோதரனே மனம் திரும்பு என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை பாஸ்டர் மூலமாக என்ன செய்ய வெளிப்படும். ஒருவேளை என்னை பார்த்து தான் இந்த போதகர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம அந்த போதகர் மேலே என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் கொள்ளக்கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, அப்போ இப்படிப்பட்ட வேத வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும் போது, நமக்கு வரும்போது, என்னை பார்த்து தான் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யுது? அந்த பச்சை தன்மை இருக்கும்போதே, நம்ம ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே இருக்கும்போதே, ஆண்டவரை தாண்டி தான் நமக்கு பிரச்சனைகள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் வரும்.
ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய குடும்பத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளில் அவர் என்ன செய்ய அவருக்கு தெரியாமல் வர்றது கிடையாது. அவருக்கு தெரிந்து தான் என்ன செய்து நமக்கு எல்லாமே வருகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆலயத்திற்கு போகும்போதே, இந்த பூமியில் நம்ம உயிரோடு வாழும்போதே நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேத வார்த்தைகளின்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம சரி செய்து கொள்வது அவசியம். 5இல் வளையாதது 50இல் வளையவே வளையாது. அப்போ நம்முடைய சிறு பிள்ளையாக இருக்கும்போதே சிலவற்றை சொல்ல வேண்டும். சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் பிள்ளைகளை இப்படி நீ செய்துவிட்டா என்று சொன்னால் கோச்சுக்கிடுவாங்க. அல்லது அப்படி நம்ம சொன்னோம்னா அவங்க கோச்சுக்கிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம சொல்லாமல் இருக்கிறதே நல்லது என்று சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு பகட்டு சிரிப்பு சிரிப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது அதை நம்மிடத்தில் சொல்லுவதற்கு நீங்கள் அவர்களிடத்தில் நன்கு பழகியிருக்க வேண்டும். நான் வசதியோடு இருக்கேன், நான் யார் தெரியுமா, என் வசதி எப்படிப்பட்டது தெரியுமா, என் பேக்ரவுண்டு என்ன தெரியுமா, அப்படி நீங்கள் நினைத்து நீங்கள் சொல்லி வச்சுருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி போனால் எப்போ? அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? குயவன் கையில் களிமண்ணை போல நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய அவயங்களில் பார்த்திங்கன்னா, அல்லேலூயா, நம்முடைய அவயங்கள் இருக்குது. நம்ம அவயங்களில் அதிகமாக பார்க்கக்கூடியது முகம் என்று சொல்லுவோம். ஆனால் முகம் அல்ல, நம்ம அதிகமாய் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அவயங்களில் ஒன்று நம்முடைய உள்ளங்கை. அல்லேலூயா. நம்முடைய கரம்தான். நம்ம கரத்தை என்ன செய்வோம், எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது பார்ப்போம், கை கழுவும்போது பார்ப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன செய்வோம், அதிகமாய் நம்ம கரத்தை தான் பார்ப்போம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எதில் வரைஞ்சிருக்கிறானா, உள்ளங்கையில். நமக்கு வேணா நமக்கு ரேகைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. ஒரு கோலம் போட்டது போல் ஒரு ரேகைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் என்ன தரமாக இருக்குங்க, நீங்கள் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. என்னை ஆண்டவர் பார்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பார்க்குறாங்க. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கையில் இருக்கிறீங்க, நீங்கள் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்பா என்னை உள்ளங்கையில் வச்சு இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாரு, அழகு பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, எப்படி வேணாலும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்கிற ஒரு உண்டு, அவர்தான் இயேசு. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது என்ன செய்கிறார்னா, அவன் அந்த சரி போனபடியே நான் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, யாருக்கு எரேமியாவுக்கு மறுபடியும் உண்டாகிறது நிமித்தம் என்ன, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. ஒரு பாசமுள்ள தகப்பன் நம்மளை பார்த்து கேட்குற, உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ இந்த போஸ்டிங்கே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உனக்கு வேறு போஸ்டிங் கொடுக்கக்கூடாதா? நீ இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நான் அந்த வேலையில் உனக்கு வேறு ஒரு உயர்த்தி ஒரு ப்ரொமோஷன் நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ இந்த ஊரில் தான் இருக்கணும்னு நினைக்கிற, நான் உன்னை அந்த ஊரில் கொண்டு போய் அழகு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இந்த ஊழியத்தை தான் செய்ய விரும்புகிற, நான் அந்த ஊழியத்தை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அக்கறை உள்ள தேவன், உன் மீது பாசம் உள்ள தேவன், எனக்கே இந்த வார்த்தைகளை சொல்லும்போது மகிழ்ச்சி எனக்குள் வருகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாசமுள்ள அக்கறை உள்ள தேவன் உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்கிற, குயவன் கையில் களிமண்ணை போல இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அல்லேலூயா. மீது நம்மளை கேர் எடுக்க நம்ம என்ன செய்கிறாரு, அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தில் நான் இருக்கிறபடினாலே உங்களுடைய இஷ்டத்திற்கு என்னை செய்யும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து முடிப்பாராம். அல்லேலூயா. எந்த ஒரு குறைவும் ஒரு குளறுபடியும் அங்கே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, யாருடைய கையில் இருக்கிறோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய கையில் நம்ம என்ன செய்கிறோமா, இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ உங்களை நினைக்க இல்லை, என்னை யாருமே நினைக்கல, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என் சகோதரன் என்னை நினச்சே பார்க்க முடியல, என் தாய் என்னை பெற்று போட்டாங்களே அதான் என்னை நினைக்கவே இல்லை. என்னை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க, அந்த திருமணம் செஞ்ச நாள் தான் என்னை திரும்பியே பார்க்கலை.
அல்லது நான் பிள்ளை பெற்ற அந்த நாள் தான் எனக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை, நானே கஷ்டப்பட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கூட ஒருத்தர் ஜேர்னி பண்ணுறவர் உண்டு, உங்களோட கூட பயணிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு. அல்லேலூயா. நமக்கு இன்னொரு சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேற்றற வாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ குயவன் கையில் களிமண்ணை போல இருக்கிறது போல நம்ம யாருடைய கரத்தில் இருக்கிறோமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. அதற்கு அது மட்டும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது, அதாவது பிதாவாகிய தேவன் நம்மீது அன்பு வைத்து அவருடைய குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக, அல்லேலூயா, உங்களுக்காக என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்தார். யார் மீது அன்பு வைத்து? உங்கள் மீது தான். நான் ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்வை வாழுகிறேன், என்னை உதவாக்கரை என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்துட்டார். என் குடும்பத்தில் என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை. எனக்கு ஒரு பெண் தேடி எனக்கு கொடுப்பதற்கு, எனக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எனக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற என் சகோதரனே, உங்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குயவன் கையில் களிமண்ணை போல அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து, அப்போ நீங்கள் இருக்கிறீர்கள், பிடுங்குவேன் இடிப்பேன். சில பேருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? பிடுங்குவேன் இடிப்பேன் அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் சிலரை பார்த்து சொல்லுவார், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தரமாட்டேன், எம்மட்டுமா நீ என்ன செய்கிற, நீ என்னை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிற, நீ ஜெபிக்க மாட்டேங்கிற, வேத வாசிக்க மாட்டேங்கிற, உனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலருக்கு சொல்லியிருக்கலாம். இதில் ஒருவராக நீங்கள் கூட இருக்கலாம். அப்போ கட்டுவேன் நாட்டுவேன் என்ற ஒரு ஜாதிக்கு, ஒரு ராஜ்யத்துக்கு குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்கள் அருள் செய்யும் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார்னா, மனம் மாறுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை வந்திருந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களை அழிப்பேன் என்று சொல்லும்போது வெறுமனையே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை காட்டிலும் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உபவாசத்திற்குரிய ஜபத்திற்குரிய பதில் அது மிகவும் பலமுள்ள ஒரு ஜபமாக காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் குடும்பமாக, ஒருவேளை நீங்கள் தனிநபராக கூட இருந்து கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு, உங்கள் சபைகள் கட்டப்படுவதற்கு, உங்களுடைய சரீரம் கட்டப்படுவதற்கு நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தீங்கான காரியத்தை சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தைக்கு மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வார்? வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி, ஒருவேளை உன்னை வாளுக்கு ஒப்பாகன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தலைக்கு ஒப்பான ஆசீர்வாதத்தை, உன்னை கனப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் இந்த பூமியில் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு. அவர் எப்படிப்பட்டவர் தேவன் என்று பார்க்கும்போது, அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். உன் பிள்ளைக்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறார். உன் பிள்ளையை குறித்து நீ அதிகமாக அங்கலாய்த்து கொண்டு இருக்க, ஐயோ எனக்கு ஒரே பிள்ளை, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று சொல்லி, ஐயோ இந்த வியாதி என் பிள்ளையை பிடித்து விட்டதே என்று சொல்லி நீ கவலைப்படுகிறாயா? உன்னை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. அப்பொழுது நான் உன் பிள்ளையின் துர்க்குணத்திலிருந்து அல்லது உன் பிள்ளையின் வியாதியிலிருந்து படுக்கை முழுவதையும் நான் எடுத்து போட நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செபிப்போம். அல்லேலூயா. நீங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் குயவன் கையில் களிமண்ணை போல உம்முடைய கையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆணி பாய்ந்த உம்முடைய கரத்தில் உம் பிள்ளைகளை நீ வைத்திருக்கிறீரே.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். அதை கொடுத்து உன் பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பொறுப்படுத்த நடத்தும். ஒருவேளை ஐயோ எனக்கு இந்த வியாதி பிடித்து விட்டது, இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா என்று சொல்லி அங்கலாய்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களே கர்த்தர் இவர்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு, இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை செய்யும். அவர்களை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொறுப்படுத்தி நடத்தும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.